வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. வடிவேல் சார் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வருவார். கூட இருக்கிற அந்த கைப்புல சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னா, அண்ணே அவங்க மட்டும் தான் டீ சொல்லுவாங்களா, நம்மளும் டீ சொல்லுவோம். அவன் மட்டும் தான் நியூஸ் பேப்பர் படிப்பானா, நீங்களும் நியூஸ் பேப்பர் படிக்க தெரியாதா, சும்மா படம் பாருங்கண்ணே அப்படின்ட்டு இது பண்ணி அவன் மட்டும் தான் கால் மேலே கால் போடுவானா, நீங்களும் கால் மேலே கால் போட்டு கபாலில் போய் சாக்கடையில் விழுந்துருவார். கௌரவம் கௌரவம் சொல்லி என் கௌரவத்தை இப்படி கேவலப்படுத்திட்டியதா அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு சட்டமன்றத்தில் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கே இது வரைக்கும் விஜய் அவர்கள் சாரி கேட்டதில்லை. ஆனால் மினிஸ்டர் பண்ண தப்புக்கு இன்னைக்கு சாரி கேட்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மினிஸ்டர்கள் வம்படியா ஏதோ எதிர்கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எதையோ பேசி விஜய் அவர்களை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை பார்த்து அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களேடா. அதனால நான் பண்ற தப்புக்கே மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா, இப்ப நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கதறி அழாத ஒண்ணுதான் குறை. அதாவது எதிர்கட்சி தலைவராலே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த ஆளுங்கட்சியோடைய மினிஸ்டர்கள் சாதிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அந்த அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்ததுன்னா வெகு விரைவில் இன்னும் பல சம்பவங்கள்லாம் நடக்கும். அதாவது வாண்டடா வண்டியில் ஏறி எப்படி அசிங்கப்படுத்துது, சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுக்கிறது, பொய் பேசுறதுன்னா எனக்கு தூக்கம் வராது பார்த்துக்கோங்களேன். எப்படியோ ஏதாவது ஒரு நாளில் 1 மணி நேரமாவது போய் பேசி ஆகணும். அது சட்டமன்றமாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சர் போய் பேசி இன்னைக்கு சிக்கியிருக்காரு. இன்னொருத்தர் மரியாதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை சார்ந்த சபாநாயகரே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே உட்காரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு அமைச்சர்களும் வாண்டடாக அசிங்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில். அது என்ன அப்படின்றத ஒன்றா நம்ம பார்த்துருவோம். அதில் ஃபர்ஸ்ட் பொய் பேசியே நான் பழக்கப்பட்டவர் எப்படி அளவுக்கு பொய் பேச அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த கட்சி கூட்டத்திலேயே அவங்க கட்சி சார்ந்த பெண்களுக்கு 2 பேர் மொட்டை மாடில இருந்து பாட்டில் அடிக்க வச்சு, எவன்டா அவன் என் கட்சி பொண்ணு மேல பாட்டில் அடிச்சவன் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுப்பாரு. இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற யாரும் இல்ல, அந்த தானே தலைவன் ஆதவர்ஜுனா அவர்கள் தான். ஸோ அவர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே ஒரு பொய் சொல்லி மாட்டியிருக்காரு. அவர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் சம்மந்தமாக கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, அதை விட சீரியஸான பிரச்சனை, தட்டி கேட்டால் உயிர் போகுது, இல்லை தகவல் சொன்னாலும் உயிர் போகுது, அதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்கு வழக்கமாக டேக் டைவர்சன் அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி போஸ்கோ சட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினது தான். 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கஞ்சா அப்படின்னாலே யாருக்குமே எதுவுமே தெரியாது. கஞ்சா அப்படின்னா கூட தப்பாக தான் ஸ்பெல்லிங் எழுதுவாங்க, கா இன்சா அப்படின்னு தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத தமிழ்நாட்டை திமுக ஆட்சிக்கு வந்தோடனே 2021லேருந்து 25 வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் டீ காஃபிக்கு பதில் கஞ்சா கொடுத்து பழக்கி வச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பில்டப் உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது. நீங்கள் உங்கள் ஆட்சியில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசினது எவ்வளோ வடிகட்டின பொய். உண்மையிலே 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லையா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் அதாவது 2017 மட்டும் பதிவான கேஸுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா, அதாவது ஆதவர்ஜுனா போய் சொல்லாரு, டேட்டா போய் சொல்லாரு, இந்த நார்காட்டிக் ட்ரக் சம்மந்தப்பட்டது அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3812 கேஸுகள் பதிவாயிருக்கு. இதே 2020 அது அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா 3812 2020 5403 கேஸுகளாக அது உயர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது 2020க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டில், திமுக தான் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை புழுகியிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதிகப்படியான கேஸ் அந்த காலகட்டத்தை 2020க்கு முன்னாடி தான் பதியப்பட்டிருக்கு. அதுவும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 3வது இடத்துல அன்னைக்கு தேதியில இருந்திருக்கு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸாவே வெளியே வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 2019 தமிழ்நாட்டில் 28,750 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுச்சு. அது 2020 அதோடைய அளவு எவ்வளவா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,98,678 கிலோ அதிகரித்து அது கைப்பற்றப்பட்டிருக்கு. நம்மளுக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியும், எண்ணுங்களை கரெக்டாக வாசி, நம்ம என்ன மரிய வில்சனா 4,900 அப்படின்ட்டு வாசிக்கிறதுக்கு.
சரி, அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம். அப்புறம் மினிஸ்டர் நம்ம மேல ஆக்ஷன்லாம் எடுத்துருவாங்க. நம்ம ஓரளவுக்கு தமிழ் படிச்சதுனால இந்த அளவுக்கு தெளிவா படிக்கிறோம். அதை நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஸோ இப்படி பேசுனகையோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆட்சியில எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுக்கு இவர் ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஆட்சியில நாங்க பண்ண அந்த நடவடிக்கையின் விளைவாகத்தான் இன்னைக்கு இப்போ உங்க முதலமைச்சர் வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு ஒரு 15 காவலர்களுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோதமாக கடத்துறாங்களே, இதை தடுக்கிற விதமாக சிறப்பாக செயல்படுகிற காவலாளர்களுக்கு வழங்கப்படும் விருது. இந்த விருது உங்க அண்ணன் கொடுத்தாருல்ல 15 பேருக்கு, அது வந்து எதனால கொடுக்கப்பட்டது? இப்ப நீங்க வந்து 100 நாள்ல தடுத்ததுக்கா? போன ஆட்சியில தடுத்ததுக்கு தானே. அப்ப போன ஆட்சியில நாங்க சிறப்பா செயல்பட்டிருக்கோன்றது உண்மையாக இருக்க போய் தான் 15 காவலர்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த உண்மை தெரியாம வந்து சட்டமன்றத்துல ஏதாவது பேசுறீங்களே, உங்களுக்கு பொது அறிவு இல்லைன்னா பரவாயில்ல, பொதுவாகவே அறிவு இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உடனே ஐயோ அண்ணனுக்கு ஒரு அவமானம் தான், நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி டாஸ்மார்க் அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா, நம்ம விக்னேஷ், அவர் ஓடி வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயோ அதெல்லாம் இல்லை, இது ஒன்றும் ஏதோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கொடுக்கப்பட்டது இல்லை, அது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் 2023 கொண்டு வரப்பட்டது அப்படின்றத எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாகவே அந்த விளக்கத்தை வந்து சொல்லிட்டாரு. 2023 ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த இதுவே வந்து ஜெயலலிதா அம்மா பேர்ல எழுதுறீங்களே, இவ்வளோ போட்டோ, இவ்வளோ வீடியோ, இவ்வளோ கவர்மெண்ட் இப்போ இதுவான ஆதாரம் எல்லாமே இருக்கும்போதே இவ்வளோ பொய் சொல்றீங்களே, இதுவும் இல்லைன்னா நீங்க எவ்வளோ பொய் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த வருஷம் கொடுத்தது அம்மா கொடுத்தது இல்லை. இப்போ 2வது அம்மா கொடுத்ததாவே உங்க வழிக்கே நான் வரல. ஆனா அந்த 15 காவலர்களுக்கு எது கொடுக்குறீங்க? சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னு தானே கொடுக்குறீங்க. அப்போ கடந்த ஆட்சியில சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது உண்மைதானே அப்படின்றது இங்கே தெளிவாயிருச்சு. ஸோ 2வதா போய் பேசி ஆதவர்ஜனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு 2வதா போய் பேசி இன்னொருத்தர் அசிங்கப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னா நம்மளுடைய டாஸ்மார்க் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தான். அடுத்தபடியாக வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பவுடர் சரத் அவர்கள் அப்படின்னு தான். அதாவது இவங்க விமர்சனம் பண்றாங்களே திமுகவை, அதற்கு அவர் வந்து கேட்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திமுக தரப்புல இருந்து நீங்க சில போட்டோஸ் காட்டுறீங்க, அது திமுக ஆட்சியிலே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. எங்களுடைய கட்சி தலைவர் அவர் கைது செய்து நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. உங்க கட்சியை சார்ந்தவர் ஒருத்தரோட வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுடர், நல்லா கவனிக்கணும், அவரே அது ட்ரக்னு மென்ஷன் பண்ணல, பவுடரை நுணுக்கி அதை என்ன பண்ணாருன்றது அந்த வீடியோலே இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, உலகமே பார்த்துச்சு. உங்க முதலமைச்சர் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார், அது உண்மையா பொய்யா, அது என்ன யூஸ் பண்ணாரு, இந்த விசாரணை பண்ணீங்களா, அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. இவர் யாரு, இந்த சரத் அவர்கள் வந்து சும்மா இல்லாம, இன்னும் நீங்க எப்படிலாம் பேசுறீங்க, அது வந்து உங்க ஆட்சியில நடந்த விஷயம்தான், அப்ப உங்க ஆட்சியில ஸ்டேடியத்துக்கு வெளியில இந்த மாதிரி போதை மருந்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா, அப்ப உங்க ஆட்சியில போதை மருந்து இருந்ததை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டு, இங்கேதான் வசமாக வந்து வாடா வாடா வண்டியில வந்து வானா ஏது ஆடு தானா பிரியாணியாக வருது வா அப்படின்னு சொன்ன மாதிரி கூப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே கேள்வி, கிடுக்குப்பிடி கேள்வியே கேட்கிறாரு. இப்போ எங்க ஆட்சியில அங்க வந்து அந்த போதைப் பொருள் வித்ததாங்க நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு? போதைப் பொருள் வித்ததாக சொல்றீங்க, ஓகே, நீங்க யூஸ் பண்ணது போதைப் பொருள் அப்படின்ற ஒத்துக்கிறீங்க, மாட்டுனா வந்து மாட்டிக்கிறீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, என் குழந்தைக்கு ஒரே காய்ச்சல், எந்த அளவுக்கு காய்ச்சல்னா போன்ல வச்சு தட்டி நுணுக்கி கொடுக்குற அளவுக்கு காய்ச்சல், அந்த காய்ச்சல்லையும் நாங்கள் IPL மேட்ச் பார்க்க வந்தோம், இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைக்கு மருந்து கொடுத்தாகணுன்றதுக்காக கலக்கி கொடுக்கறதுக்கு சிறப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பவுடரை நுணுக்கி லைன் பண்ணி 500 ரூபாய் நோட்டை நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அத்தனையும் பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி அவரே வாண்டடா சொல்லிட்டார். இப்போ திமுக ஆட்சியில அங்கே போதைப் பொருள் கிடைச்சது உண்மைனா, அப்போ நீ போதை யூஸ் பண்ண அப்படின்றத நீயே வாண்டடா சொல்றியா? இப்போ இது உடனே கேட்குறாங்க, அப்போ உங்க ஆட்சியில இந்த மாதிரி இருந்திருக்கே நீங்க நடவடிக்கை எடுக்கல, வீடியோ இப்போதானப்பா ரிலீஸ் ஆயிருக்கு, அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா நாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்போம், எங்க
எங்க திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாங்க, அது அப்படி ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, உங்க கட்சி டிவிகே கட்சியை சார்ந்தவங்க தான் அதாவது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க தான் டோலோ 650 மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை. நீங்க கடைசியில் இப்பதான் தெரியுது அமைச்சர் சரத் அவர்களே அந்த பவுடர் இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் வாயாலே அவரே வந்து விட்டு, அப்ப வெளியே வித்தது போதைப் பொருள் தான், யூஸ் பண்ணது போதைப் பொருள் தானே, ஏதோ திமுக மாட்டி விடுறேன்னு நினைச்சு நீயா வாண்டனா வந்து சிக்கியிருக்கியப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அசிங்கப்பட்டிருக்காரு. அடுத்ததா வண்டியில் வந்து ஏறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 8 கோடி மக்கள், 8 கோடி மக்களுக்கு அவர் முதலமைச்சர், அவர் வந்தா நீங்க எழுந்து நிக்க மாட்டீங்களா, அவருக்கு முதல்ல சட்டமன்றத்தோடைய மாண்பை சொல்லி கொடுங்க அப்படின்னு இவர் வந்து அவருக்கு டியூஷன் எடுக்கிறார். நீயா டியூஷன் எடுக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா பேசாம ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி சம்பவம் செஞ்சிருக்காரு. இப்போ அவர் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு, சட்டமன்றத்துல சபாநாயகர் அவர் வந்து நிப்பாரு, அவருக்கு தான் எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் எழுந்து வணக்க வைக்கணும், இதுதான் சட்டமன்றத்துடைய மாண்பு. இல்ல முதலமைச்சர் வந்தா எழுந்து நிக்கிறோம் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் வரும்போதும் நீங்க எல்லா கட்சி சார்ந்தவங்களும் எழுந்து நிப்பீங்களா, குறிப்பா ஆளுங்கட்சிக்காரங்க எழுந்து நிப்பீங்களா, எந்த சட்டத்துல எந்த இடத்துல சொல்லுது, அதாவது முதலமைச்சர் வந்த உடனே எல்லாரும் எழுந்து நிக்கணும் அப்படின்னு எதுல சொல்லுது, எதுலையுமே சொல்லப்படல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி வாண்டடா வந்து மரியாதை 1 கிலோ எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறீங்க. இன்னும் தெளிவா சொல்ல கே நேரு அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை அதுக்கு சொல்றாரு. அதாவது நாங்களாம் இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோம், இன்னும் சொல்ல போன ஆட்சி எங்க ஆட்சி தான், எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வருவாரு, இப்படிலாம் நாங்க வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு நாங்க யாருக்கிட்ட கெஞ்ச மாட்டோம், கதற மாட்டோம். அவரும் வரும்போது எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிற்க மாட்டாரு, அப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எழுந்து நிற்க மாட்டாரு, நாங்க அதுக்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். சும்மா இந்த மரியாதை அப்படின்றது தானா வர்றது, நீங்க தான் கேட்டு வாங்கக்கூடாது, உங்களோட நடவடிக்கையை பார்த்து தானா வரணும், எங்களுக்கு வரல நாங்க எழுந்து நிக்கல அப்படின்னு சொல்லி அவரும் விளக்க கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேட்குறாரு, சரி நான் மரியாதை கொடுக்குறேன்ப்பா, நீங்க மரியாதை கேட்கறல அதே மாதிரி நீங்க மரியாதை கொடுக்கணும், நாங்க முதலமைச்சர் வந்தா எழுந்து நிக்கணும்னா எதிர்கட்சி தலைவர் வந்தா நீங்க எழுந்து நிக்கணும், அதுக்கு நீங்க ரெடினா இதுக்கு நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி உங்களில் யாருக்கும் அடுத்த கோடீஸ்வரன்ற மாதிரி அவர் கேட்டு வைக்க, சபாநாயகர் நம்மளுக்கு எதுக்கு வம்பு, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மரியாதை கொடுங்க, விருப்பம்னா கொடுக்காதீங்க, ஆனால் அப்படி எழுந்து நிக்கணும்ன்றது எங்கேயுமே சட்டப்படி கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு உடைஞ்சோடு நம்ம அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரே அசிங்கமா போச்சு. ஐயோ ஒரே அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்ற மாதிரி அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரே அசிங்கமா போச்சு. ஸோ இது பத்தாவதுக்கு இன்னொரு அமைச்சர் வந்து கலைஞருடைய பேரை சொல்லி அந்த பெருமைக்குரிய தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணனை சாரி சொல்ல வைக்க உங்களால முடியாது, என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாரியை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் அவர் வந்து கேட்டார். எல்லாத்துக்கும் அதாவது நீங்க நல்லா சட்டமன்றத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், யாரு வேணாலும் ஆளுங்கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் எந்திரிப்பாங்க, எம்எல்ஏ எந்திரிப்பாங்க, யார் வேணாலும் எந்திரிப்பாங்க, ஆனா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு தான் வரும். வேற யாரையுமே அவங்க வந்து குறிப்பிட்டு பேச மாட்டாங்க, எந்திரிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் தான் எந்திரிப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னப்பா எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க, எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இவ்வளோ பெரிய சர்ச்சை இவ்வளோ போராட்டம் இங்க என்ன நடந்திருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி நடக்குது, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் இங்க இருக்கிறார், முதலமைச்சர் இங்க இருக்கிறார், அவர் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு துறைக்கான அமைச்சர் வந்து ஏன் வாயை திறக்கல, இங்கேதான் இருக்காரு, அவர் எப்ப வாயை திறப்பாரு, வாயை திறக்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சி விட்டாரு. ஸோ இந்த மாதிரி வாண்டடா வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல அடுத்தடுத்து அசிங்கப்பட்டிருக்காங்க, பொய் பேசி அசிங்கப்பட்டிருக்காங்க, மரியாதை கேட்டு அசிங்கப்பட்டிருக்காங்க, மரியாதை சொல்லி கொடுத்து அசிங்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சட்டமன்றம் போனோமா, மக்கள் பிரச்சனை என்ன அதை பத்தி விவாதிப்போன்னு இல்லாம நீங்க தொடர்ந்து திமுகவை சீண்டா திமுக உங்களை சீண்டிட்டு தான் இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி நீங்க 2 பேர் சீண்டிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க விவாதிக்கவே முடியாது. இதைதான் பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிடறாங்கப்பா சட்டமன்றத்துல, மொத்தத்துல யாருமே வந்து மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரே சிம்பிளா. ஸோ இந்த வேஸ்ட் ஆஃப் டைம் தொடரக்கூடாது அப்படின்னா தயவு செய்து மக்கள் பிரச்சனையை பத்தி விவாதிங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி 3 கொலை கேஸ் வந்து நடந்திருக்கு, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு என்ன பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னா, நாங்க இதை பொறுப்பு ஏத்துக்கிறோம், தப்பு நடந்துருச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி
அந்த பிரச்சனையை முடிக்காம திமுக பீரியட்ல இப்படி நடந்தது அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்க. எங்க பீரியட்ல இப்படி நடக்கல, நீ பேசுறது பூரா பொய்ன்னு ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒன்னொன்னுக்கோ சட்டமன்றத்தை ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. பண்ணி அதுக்கு ரிப்ளை கொடுக்க, அந்த ரிப்ளைக்கு நீங்க கவுண்டர் கொடுக்க, இந்த கவுண்டருக்கு அவங்க கவுண்டர் கொடுக்க, இப்படியே தான் சட்டமன்றம் டெய்லி வந்து 2 மணி 3 மணி வரையும் போகவே தவிர்த்து மக்கள் பிரச்சனை, மாநில பிரச்சனையை பத்தி தயவு செய்து பேச ஆரம்பிக்கணும். எதிர்க்கட்சின்றவங்க உங்க ஆளுங்கட்சியில என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதெல்லாம் சுட்டி காட்டுறதா எதிர்க்கட்சியோட வேலை. அதை வந்து நீங்க திமுக மேல பழி போடுறது, திமுக பக்கம் திருப்பி விடுறதுக்குன்னு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம தயவு செய்து அதை பொறுப்பேற்றுக்கிறதும், அடுத்த முறை அதை நடக்க விடாம பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு தெளிவு கொடுக்கறதும், இல்ல என்ன நடவடிக்கை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்ற விளக்கம் கொடுக்கறது மட்டும்தான் சரியா இருக்கும். இப்படியே மாறி மாறி நீங்க ஈகோக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில தமிழ்நாடு இன்னைக்கு 17வது இடத்துக்கு போயிருக்கு பார்த்தீங்களா, அடுத்து 27வது இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த நிலைமை தொடராதுன்னு இனியாவது நம்புவோம்.